அடே புலம்பெயர் தமிழ் மக்களே, நீங்கெல்லாம் மொக்கனுகள்ரா. நான் ஒரு ஹெல்பிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போயிருக்கேன். ஏண்டா நீங்க எனக்கு காசு அனுப்பல என்று நான் சொல்லல. யாழ்ப்பாணத்தில் ஒரு யூடியூபர் சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அந்த யூடியூபர் என்ன சொல்லியிருக்காரு, புலம்பெயர் மக்களை பற்றி கதைண்டு காய்ச்சிருக்காரு. என்னத்தில் யாழ்ப்பாணம்ன்ற பின்னுக்கு ஒரு போர்டு ஒன்று போட்டு அதில் பேக்கோட நிற்காரு. கதைண்டு காய்ச்சிருக்காரு. என்ன காய்ச்சிருக்காரு, புலம்பெயர் தமிழ் மக்கள் காசு அனுப்புகிறாங்க இல்லையா, தான் ஒரு ஹெல்பிங் சேனல் வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போனவராம். அதுக்கு காசு கேட்டவராம், காசு அனுப்பலையாம். சரியோ, அப்படி காசு அனுப்பலைன்றது அவர் கணக்க கதை. சரியா, புலம்பெயர் மக்களை பற்றி கணக்க கதை கதைச்சிருக்காரு. அதுக்கு கதைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டார். என்னத்துக்கு நாடி மன்னிப்பு கேட்டிருப்பார், நீங்களே சொல்லுங்க. என்னத்துக்கு நாடி மன்னிப்பு கேட்டிருப்பார் அந்த மனுஷன்? என்னத்துக்கு நாடி மன்னிப்பு கேட்டிருப்பார்? இப்போ என்னண்டா, இப்போ கொண்டு போய் புலம்பெயர் அவர் என்ன சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இப்போ திருப்ப ஹெல்பிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்காரு. ஹெல்பிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஓகே, ஹெல்பிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் வீடியோ போட்டிருக்காரு. ஏதோ ஒன்று அம்மா ஏதோ ஒரு அம்மா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, காசு அனுப்புங்கண்டு அனுப்பியிருக்காங்க. அதனால் அவருக்கு காசு அனுப்பலை. அதாவது நம்ம இதில் என்னத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்டா, புலம்பெயர் மக்கள் விரும்பினாத்தான் அதுகளுக்கும் காசு அனுப்புங்கள். அதுகளும் மரத்தில் இருக்கிறத பிச்சு காசு அனுப்பவில்லை. சரியா, மரத்தில் ஒன்றும் காசு முளைக்கல. மரத்தில் இருக்கிற காசுன்றது அதுகளும் உழைச்சி, வேர்வை சிந்தி உழைச்சி, பனி, வெயில், மழை, சூடு, குளிர் எல்லாத்துக்களும் வேலை செஞ்சு தான் உழைக்குதுகள். அதாவது இந்த வீடியோ போட்டவர்களும் பார்த்தாலும் சரி, எனக்கு எதிரானவர்கள் பார்த்தாலும் சரி, சார்பானவர்கள் பார்த்தாலும் சரி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். புலம்பெயர் மக்கள் எவ்வளவு கஷ்டத்தில் அதுகள் வெளிநாட்டில் இருக்குதுன்றதுக்கு நாடே. சரியா, அதுகளுக்கு ஒரு கஷ்டம். அதுகள் சும்மா தான் சொகுசா தான் வாழுதுகள் இல்லை. அதுகள் அங்கே லோன் எடுத்திருக்கீங்க, அவங்க லோன் எடுத்திருப்பாங்க. சரியா, அதோட வீட்டு வாடகை கட்டணும். சில பேருக்கு இன்னுமே சுயமாக ஒரு வீடு இல்லாமல் இருக்கும். சரியா, வாகனம் இல்லாமல் இருக்கும். அதுகளும் அதுகளோட குடும்பங்களை முன்னேற்றணும். அதுகளோட குடும்பங்களை முன்னேற்றினதுக்கு பிறகுதான் மிக என்ற எக்ஸ்ட்ரா இருக்கிற காசுகள் தான் அது அவங்களும் உதவி செய்யணும்ன்றா உதவி செய்வாங்க. அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும். நம்ம வீடியோ போடுறோம்ன்றதுக்கு நாடி வீடியோ போடுறோம்னு வைங்க. இப்போ ஹெல்பிங் வீடியோ ஒன்று போடுறோம். ஹெல்பிங் வீடியோ ஒன்று போட்டுட்டு அவங்க காசு அனுப்பலை, ஏன் அவங்க காசு அனுப்பலைன்றது நம்ம குடிச்சிட்டு பப்ளிக்காக ஒரு சமூக வலைத்தளத்தில் நம்ம கதைக்கிறன்ற ஒரு பிழையான ஒரு வேலை. உண்மையிலே சரியான கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு வேற எவ்வளவு கதைக்குதுகள், உண்மையிலே சரியான கஷ்டமாக இருக்குது. ஹெல்பிங் வீடியோன்று நம்ம போனோம்டா அதுகளுக்கு விருப்பம்ண்டா மட்டும்தான் அதுகளுக்கு காசு அனுப்புகள். நம்ம சும்மா அதுகளுக்கு இருந்துட்டு அனுப்புகள்னு நம்ம நினைச்சு கொள்ளாது. இங்கே அம்மா அப்பா விட்டுட்டு போகுங்கள் வேலைக்கு. சரியா, எங்க வெளிநாட்டில் அம்மா அப்பா விட்டுட்டு போகுங்கள், குழந்தைகளை விட்டுட்டு போகுங்கள். சரியா, கட்டின பொஞ்சாதியை விட்டுட்டு போகுங்கள். அப்படி விட்டுட்டு போயிட்டு நீங்கள் உண்மையாக அவங்க புலம்பெயர் தமிழ் மக்கள் தான். என்னண்டா இங்கே இருக்கிற ஆக்கள் அங்கே போயிருக்காங்க, அதனால புலம்பெயர் தமிழ் மக்கள் தான். அதுகளும் குடும்பத்தை விட்டுட்டு, குடும்பம் குட்டிகளை விட்டுட்டு தான் அதுகளும் வாழ்க்கை செலவுகள், வாழ்க்கையை முன்னேற்றணும்ன்றதுக்கு நாடி போகுதுகள். அப்படி போறவங்களை நம்ம உண்மையிலேயே சமூக வலைத்தளத்தில் இப்படி ஒரு இழிவுபடுத்திருக்க கூடாது. நான் போட்ட வீடியோக்கு நீங்க ஏன் காசு அனுப்பலை என்று கேட்குற அளவுக்கு நம்ம சமூக வலைத்தளத்தில் அந்த மக்களை அவ்வளோத்துக்கு நம்ம இழிவுபடுத்திருக்க கூடாது. நியாயம்படி தான் கதைக்கும், பக்க சார்பு என்றும் இல்லை, நியாயம்படி தான் கதைக்கும். நான் சமூக வலைத்தளத்தில் நம்ம இழிவுபடுத்துகிற அளவுக்கு அவங்க ஒன்றுமே உங்கள்கிட்ட காசை வேண்டித்தான் அவங்க வாழ்க்கை நடத்தவும் இல்லை. அதோட உங்களுக்கு அவங்க காசு அனுப்பணும் இல்லை, அதுகள் விரும்பினா மட்டும்தான் காசு அனுப்பலாம். இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்க பார்த்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தாலும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன். சரியா, புலம்பெயர் தமிழ் மக்கள்ன்றீங்களே, அவங்க எல்லார்ட்டையும் காசு இருக்க மாட்டே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கடன் வேண்டி போயிருக்குங்கள் வெளிநாட்டுக்கு. சரியா, அந்த கடன் அடைக்கணும். அந்த கடனில் அடைச்சி தண்ட குடும்பத்திலேயும் கடன்கள் வேண்டியிருக்கீங்க, அந்த கடன்களை அடைக்கணும். அவங்களோட வெளிநாட்டில் சொந்த வீடு வேண்டணும், வாகனம் வேண்டணும், பிள்ளைகளை படிப்பிக்கணும், பிள்ளைகள உயர் படிப்புகள் இருக்கு, பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகளை சேர்க்கணும். கணக்கு விடயங்கள் இங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற வாழ்க்கையை விட அங்கே சரியான கஷ்டம். சரியா, அப்படி கஷ்டத்துலேயும் நம்மளுக்கு காசு அனுப்புதுகள்ண்டா நம்ம அதுகளை பாராட்டணும். சில ஆக்களுக்கு அனுப்புங்க, சில ஆக்களுக்கு அனுப்பாமல் இருக்குங்க. அதுக்கு அனுப்பலன்றதுக்கு இவ்வளவு ஆதங்கத்துல கதைச்சது உண்மையிலேயே ஒரு பிள்ளை. இதுல நான் ஏதாவது பிள்ளையா நான் கதைச்சிருக்கிறேன்டா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரியா கதைச்சிருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஓகேவா? அதோட நம்ம இப்ப அவங்களோட வாழ்க்கை
செலவுகள் எடுப்போம். இங்கத்தியான செலவு மாதிரி இல்லை. ஒரு தேங்காய்க்கு எத்தனையோ யூரோ எத்தனையோ $, கொடுக்கணும்னு நினைக்க. அப்படித்தான் அதுகள் வாழ்க்கையில வாழுது. சரியா? அப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எந்த நாளும் நம்மள மாதிரி சொந்தங்களோட வந்து எந்த நாளும் வீட்டுல படுத்து நித்திர கொண்டு சமைச்சு கிமைச்சு அதுகள் ஒன்றும் வாழலை. சரியா? நல்லபடியாக கேளுங்க. அதுகள் நம்மளுமாயி ஞாயிற்றுக்கிழமை ஆட்டிறச்சி கறியா, ஞாயிற்றுக்கிழமை ஆட்டிறச்சி கறி, குடல் கறி, பாட்டி, தண்ணி பாட்டி, அப்படியெல்லாம் வந்து குடும்பத்தோட அதுகள் இருக்கல. பொஞ்சாதியும் பிள்ளையும் வந்து இலங்கையில் இருக்குங்கள், பிரான்ஸ்லேயோ கனடாவிலேயோ வீடியோ கால் எடுத்து தான் இன்னும் சில குடும்பங்கள் வந்து வாழுது. இன்னும் அதுகளுக்கு பிஆர் கிடைக்காம. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா புலம்பெயர் தமிழ் மக்களும் வந்து நன்மை அடைகிறாங்களோ இல்லாட்டி அவங்க எல்லாருமே வசதி என்று நீங்க நினைக்காதீங்க. இன்னுமே வந்து குடும்பத்தை பிள்ளைகள் ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது, மணிஷி ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது, அம்மா ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது வீடியோ கால் எடுத்து எத்தனையோ வருஷம் கூடி கதைக்கிற குடும்பங்களும் இப்ப இருக்குது. சரியா? அதை புரிஞ்சு கொள்ளாம நீங்க புலம்பெயர் தமிழ் மக்கள் காசு அனுப்பல, அதை அனுப்பல, இதை அனுப்பலன்றது வந்து உண்மையிலே பதிவு போட்டது வந்து உண்மையிலேயே ஒரு பிள்ளையான ஒரு வேலை. இப்ப இதுல யாரையும் பத்தி நான் பேரை குறிப்பிட்டு கழிச்சிருந்தா தான் பிரச்சனை. நான் பேரை பொடிப்புக்கு கழிக்கல, நான் பொதுவாக கழிக்கிறேன். சரியா? யாரையும் பேரை குறிப்பிட்டு கழிச்சிருந்தா தான் பிரச்சனை. சரியா? இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் அதுல அவ்வளவு கஷ்டங்கள் படக்குள்ள ஒரு அக்கா சொன்னாங்க எனக்கு. இன்னுமே வந்து எனக்கு அந்த பதிவு என் மனசுல இருக்குது. 12 மணித்தியாலும் பூட்சிட்டியில் நின்று அந்த தம்பி நான் வேலை செய்கிறேன். ஒரு பொம்பளை சரியா? ஒரு பொம்பளை 12 மணித்தியால நின்று தான் நான் வேலை செய்கிறேன். இந்த வீடியோ போட்ட நீங்க ஒரு 12 மணித்தியால நின்று நின்று வேலை செய்வீங்களா? அதை சொல்லுங்க. இந்த வீடியோ போட்ட நீங்க ஒரு 12 மணித்தியால நின்று வேலை செய்வல? இல்ல, ஏலாது. நம்ம உண்மையிலே ஏலாது. அப்படி நம்மளுக்கே இங்க ஏலாத நம்ம அங்க அவங்க படுற கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரியா? புரிஞ்சு கொண்டுதான் நம்ம கழிக்கணும். நீங்க வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டீங்க, ஓகே. நீங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டியும் வந்து செஞ்ச பிள்ளை தானே. இப்ப ஒருத்தன் பிள்ளை செஞ்சு வந்து நீதிமன்றம் போய்த்து வந்து அவன் திரும்பி வாரானண்டா செஞ்ச பிள்ளை தானே ஐயா. நீங்க என்ன மன்னிப்பு கேட்டாலும் செய்தது பிள்ளை தான். சரியா? அந்த மக்களை வந்து இழிவுபடுத்தின மாதிரி கதைச்சது வந்து உண்மையிலே பிள்ளை. அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. என்னை பொறுத்தவரை அது யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுகள் கஷ்டப்படுதுகள், அதுகள் துன்பப்படுதுகள், துயரப்படுதுகள். சரியா? எத்தனையோ பேர் வந்து வேண்டின கடன் கட்டலாம வந்து இன்னும் இருக்குதுகள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்க சமூக வலைத்தளத்துல வந்து இப்படியான ஒரு பதிவு போறீங்க. சமூக வலைத்தளத்துல நம்ம பதிவு போடுறால வந்து இப்ப 2-3 மாதமா என்னென்ன பிரச்சனை நடந்தது, ஏது பிரச்சனை நடந்தது எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இலங்கையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தெரியும். சமூக வலைத்தளத்துல போட்ட ஒரு பதிவால தான் எவ்வளவு பிரச்சனைகள், எப்படியான பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்படி வந்து ஒரு தனிப்பட்ட நபரையும் நீங்க பிழையாக வச்சு, சரியா, ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழ் மக்களையும் பிழையாக்க வச்சு நீங்க இப்படி ஒரு வீடியோ போடுறீங்கடா உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள இயலாதான். என்ன பொறுத்தவரையில ஏற்றுக்கொள்ள இயலாது. நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, கேட்காமங்க. நீங்க சுயநிலவோட கதைக்கீங்க, சுயநிலவு இல்லாமலையும் கதைக்கும் பொழுது சமூக வலைத்தளம் தான் இப்பொழுது மிகப்பெரிய ஆயுதம். சரியா? சமூக வலைத்தளம் தான் மிகப்பெரிய ஆயுதம். மனிதனை உருவாக்குவதும் சரி, மனிதனை அழிப்பதும் சரி. அப்படிப்பட்ட தமிழர்களாக நீங்க இருந்து கொண்டு புலம்பெயர் தமிழ் மக்களை நீங்க இழிவுபடுத்தி நீங்க கதைச்சிருக்க கூடாது. சரியா? நீங்க உண்மையிலேயே கதைச்சிருக்க கூடாது. இது நான் சொல்லலையா, கணக்க சனம் சொல்லுது, என் மனசாட்சி சொல்லுது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதோட இன்னும் ஒரு அக்கா எனக்கிட்ட சொன்னாவு, தம்பி என் பிள்ளையெல்லாம் வந்து இன்னுமே ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன், அதுகளை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு தம்பி. ஆனால் நான் அவ்வளோத்துக்கு உழைச்சாத்தானே நான் என் குடும்பத்தில் நான் போய் பார்க்கலாம்னு சொன்னது வந்து இதை கேட்கக்குள்ளேயே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கவலையா இருக்கு. இதே இது வந்து நம்மளும் எந்த நாளும் வேலையை முடிச்சுட்டு வந்து பிள்ளை குட்டிகள் அம்மா அப்பா அம்மாரோட கழிச்சு கொண்டிருக்கோம். அந்த ஒரு பொம்பளை என்று சொல்றதில்ல, ஒரு அக்கா. சரியா? நான் பொம்பளை இல்லைன்ற கதைக்க வந்ததுக்கு சாரி. ஒரு அக்கா வந்து சொல்றாங்க, இப்படித்தான் சொல்றாங்க, தம்பி என் குடும்பத்தை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு தம்பி. ஆனா நான் பட்ட கடன்கள்லாம் நான் அடைச்சிட்டு தான் இந்த குடும்பத்தை போயிட்டு நான் பார்க்கலாம். சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் இந்த கடன்கள்லாம் பட்ட கடன்களை அடைக்கணும்னு தானே நான் வாழலாம்ன்றது அந்த அக்கா சொல்றாங்க. அவங்க உண்மையிலே சொன்னது சரி.
எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருங்க. நீங்கள் உண்மையிலே நீங்கள் உதவி செய்யணும் அப்படி நீங்கள் வீடியோ போடணுமெண்டா உங்களோட சொந்த பணத்தில் உதவி செஞ்சு கூட வீடியோ போடுங்க. உங்களை பிடிச்சிருந்தா கட்டாயம் வந்து அவங்க உதவி செய்வாங்க. அதனால் அவங்க உதவி செய்யலைன்றதுக்கு நாடி வன்மத்தில் நீங்கள் கதைக்கக்கூடாது, உண்மையிலே கதைக்கக்கூடாது. அதுவும் சமூக வலைத்தளத்தில் எத்தனை பேர் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, மன்னிப்பு கேட்காம இருந்தீங்க, அதெல்லாம் அடுத்த பட்சம் செய்த பிள்ளை தானே. ஓகே, நான் கூட கதைக்க விரும்பலை. கடகாலத்து அப்புறம் வீடியோவுக்கு வந்ததுக்கு வந்து எனக்கு ஒரு ஆதரவு தெரிவிங்க. சில வீடியோக்கள் வந்து நான் வராமல் விட்டுருப்பேன், சில காரணங்களுக்கு முன்னாடி வராமல் விட்டுருப்பேன். ஓகே, என் சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க, என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, என்னண்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கூடாண்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதுண்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கூடாண்டு கமெண்ட் பண்ணி தான் வந்து உங்களோட உரிமையை நான் மதித்து அதுக்கு நாடி நாங்கள் எங்களோட சேனல்லேருந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவோம். நல்லதுண்டாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களை நாங்கள் மதித்து அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவோம். நிறைய அண்ணாமார்கள் அக்காமார்கள் எங்களுக்கு புதிய உறவுகள் கிடைச்சிருக்கீங்க. சரியா, அவங்களோட பேர் வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம், வந்து அடுத்த வீடியோவில் சொல்ல விரும்புவேன், எந்த வாயால் நான் சொல்ல விரும்புவேன். ஓகேயா, அடுத்தது வந்து நிறைய ஆதரவு தெரிவிக்கிங்க, எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் செய்கிற வீடியோக்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, திரும்ப செய்யுங்கண்டு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உண்மையிலேயே உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இப்படியான உறவுகள் எங்களோட சொந்தமாக இருந்த கூட இப்படியான உறவுகள் வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இப்படியான உறவுகள் வந்து கிடைச்சது வந்து சரியான சந்தோஷம். எங்களோட சொந்தமாக இருந்தும் எங்களோட சொந்தத்திலேயும் வந்து சில பேர் இருக்குதுகள். என்ன சொல்கிறேன், அவ்வளோத்துக்கு பொறாம, அவ்வளோத்துக்கு வந்து போட்டி. சரியா, ஒருத்தன் முன்னேறிடக்கூடாதுன்ற ஒரு போட்டி, அடுத்து வந்து இவன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, இவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் என்ற ஒரு பொறாமை. அப்படிப்பட்ட பொறாமைகள் உள்ளாக்கள் வந்து குடும்பத்திலேயும் இருக்குதுகள். சரி, அதை சொல்ல போனால் நிறைய சிரிப்பு கதையெல்லாம் வரும். சரியா, அதெல்லாம் பிறகு நம்ம கதைப்போம் இன்னும் ஒரு வீடியோவில் கட்டாயம் போடுவேன். சரியா, இப்போ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் போடுறாங்க இந்த சேனலில். சரியா, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அது 100 போனாலும் போகும். சரியா, கட்டாயம் போடுவேன். ஆனால் நிறைய ஜோக்குகள் இருக்குது. சரியா, எந்த வாழ்க்கையிலே நிறைய ஜோக்குகள் இருக்குது. சரியா, நிறைய கஷ்டம் இருக்குது. சரியா, கஷ்டம் எல்லாரும் படுற கஷ்டம் தானே, அந்த கஷ்டங்கள்லாம் விட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வரணும். சரியா, அப்படி கஷ்டங்கள் இருக்குது. சரியா, ஏன்னு நான் இதை சொல்ல வரேன்னுண்டா, வெளிநாட்டு உறவுகளுக்கு எங்களை எவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் உள்நாட்டில் இருக்கிற சொந்தங்கள் வஞ்சகம். சரியா, பொய், பித்தலாட்டம். சரியா, பொய், பித்தலாட்டம் எல்லாம் இருக்குது. ஒருத்தன் முன்னேறக்கூடாதுன்றதுக்கு நாடி எவ்வளவுக்கு கீழ்மட்டத்துக்கு இறங்கலுமோ அவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இறங்கி வேலை செய்கிறது தான் நம்மட ஊர் ஜனங்கள் என்று சொல்லலை, ஊர் ஜனங்கள்லாம் நல்ல அவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இறங்கி உண்மையிலேயே ஒருத்தனுக்கு எதிரி யாருன்னு தெரியுமா, அவனோட சொந்தக்காரன் தான். அவனோட சொந்தக்காரன் வந்து கட்டாயம் எதிரி தான். அவன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, முதலாவது எதிரியாக இருக்கிறது சொந்தக்காரன் தான். சரியா, அப்படி சொந்தக்காராக்களை எதிரியாக இருக்கும் பொழுது வந்து எனக்கு கனடாவிலேருந்து, ஜெர்மனிலேருந்து, யூகேயிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து கிடைச்ச சொந்தங்கள் எனக்கு பர்சனலாக கோல் எடுத்து, சரியா, கொமெண்ட் பண்ணி பர்சனலாக கோல் எடுத்து பர்சனலாக நலம் விசாரிக்கிறது வந்து உண்மையிலே சரியான சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு சல்யூட். ஏனெண்டா இப்படியான உறவுகள் உண்மையில் எனக்கு கிடைக்கலையா, நான் உண்மையாக சொல்கிறேன், இப்படியான உறவுகள் கிடைக்கல. இப்படியான உறவுகளுக்கு மத்தியில் நான் வாழலை. சரியா, சின்ன வயசுலேருந்து கஷ்டம் இதெல்லாம் கைக்க போனால் கஷ்டப்படணும்லாம் கைக்க போனால் நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க, சார் இவன் கஷ்டமெல்லாம் சொல்லி பார்க்குற மனசை கவர்றான்ண்டு. நான் கதைப்பேன், என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுவேன். நான் இப்போ இதை என்னத்தை கைக்கணுண்டா வந்து இப்படியான உறவுகள், நல்ல உறவுகள் வந்து எனக்கு கிடைச்சது வந்து சரியான சந்தோஷம். அப்படியான உறவுகள் வந்து எனக்கு உண்மையை எனக்கு ஆதரவு தெரிவித்தது வந்து மிக்க நன்றி. சரியா, அதுக்கு நாடி தான் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இத்துடன் வீடியோ நிறைவேற்றி கொள்கின்றேன். இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆக்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், சரியோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வாழ்க்கையை கைக்க போனால் நிறைய ஜோக்குகள் இருக்குது. சரியா, அவளை எதிர்பார்த்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த வாழ்க்கையை நான் போடுவேன். சரியோ, பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் போடுவேன். ஓகே, இத்துடன் நித்தாடி கொள்கின்றேன் வீடியோவை. நன்றி, வணக்கம், பாய்.